நேற்று தாவேக தலைவர் வந்து தைப்பூசத்தை ஒட்டி ஒரு வாழ்த்து போட்டிருந்தார் முருகப்பெருமானுக்கு. ஆனால் இன்றைக்கி தாவேக தலைவர் முன்னாடி முருகப்பெருமானை பற்றி ஒரு பாட்டு பாடினீங்க. அது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது முருகருக்கு நம்ம நிறைய கோயில்களில் போய் பாடுறோம் முருகர் பாடல்களை. அப்போ வந்து மக்கள் ரசிப்பாங்க. மக்கள் வந்து அந்த முருகர் பாடலை கேட்கும்பொழுது அவங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுற மாதிரியவே உட்காந்து அதை ரசிப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி அவருடைய வேண்டுதலை நிறைவேறுற மாதிரியே அவர் உட்காந்து ரசித்தார். குறிப்பாக நான் ஆடுற கடைசி ஆட்டம்னு சொல்லிட்டு மலேசியாவில் ஆடினார். அதுக்கப்புறம் உங்களுக்காக மேடையில் ஆடினார். அது எப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு? ஐயோ, அந்த விஷயம் எனக்கு தெரியாதுங்க. நாங்கள் மலேசியாவில் கடைசியாக நான் ஆடுற ஆட்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் அவரை எப்படி ஆட வச்சதுன்னா அது வந்து இசை கருவி தான். ஏன்னா அவருக்கு வந்து அந்த தவில், நாசரம், பம்பை, உரிமை, கீபோர்டு, பாடு, தபலா இந்த ஒலி கேட்க 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 அவர் என்ன தான் இருந்தாலும் அதுலேயே 24 மணி நேரம் ஊர்னவர் இல்லையா. அது பின்னாடி வேறு கழக தோழர்களும் தோழமைகளும் எல்லாரும் ஆடினாங்க இல்லையா, தோழிகளும். அதில் அவருக்கு இப்படி திரும்பி பார்த்து எனர்ஜி ஆகிட்டார். சரி, நம்ம அப்படி மனசில் நினச்சிருப்பார் போல இருக்குது. டக்குன்னு மேடை ஏறினவுடனே அவர் அதான் சொன்னார், நான் உன் கூட ஆடலாமா அப்படின்னாரு. ஆமாம், இப்படி கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, துள்ளி குதிச்சிட்டேனே. அப்படியே டக்குன்னு மைக்கை வாங்கி அப்புறம் பாடினோடனே அப்புறம் 2 ஸ்டெப்பு ஆடினார். அது எனக்கு பெரிய கொடுப்பனை. கண்ணாடிலாம் நீங்கள் உடனே கழட்டும் போது கண்ணாடி போடுன்னு எதை சொன்னார்? அது என்ன சொன்னார்? ஆக்சுவலாக என்னென்னா நம்ம காம்பேர் பண்ணவங்க கேட்டாங்க, என்ன தலைவர் முன்னாடி கண்ணாடிலாம் போட்டு வரீங்கன்னு. ஐயோ சாரி, மறந்துட்டேன் சார். நான் எப்பயுமே அது ரெகுலராகவே இருக்கிறதுனால அதை நான் இருக்கிறதாவே யோசிக்கலை. அப்புறம் கைட்டினேன். இல்லை போடுங்க அப்படின்னு சொல்லி கீழே இருந்து சை காட்டினேன், நீங்கள் போடுங்க நல்லா இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் திரைக்கலைஞராக இருக்கீங்க. இப்போ திரைக்கலைஞர் எல்லாமே நடிகராக இருந்து குறிப்பாக அரசியல்வாதி வந்து பார்க்கணும். எம்ஜிஆர் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இவர் வந்திருக்காரு. இல்லை உங்களை கேட்கல, இவர் வந்திருக்காரு. ஸோ இவருடைய வருகை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி காலகட்டத்துக்கு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். அதை வந்து சரியாக செய்கிறதுக்கு ஒரு தலைவர் உருவாகிறாங்கன்னாக்க அதை எல்லாருமே வரவேற்க வேண்டியதான். நான் வேறு என்ன சொல்லணுங்கிறீங்க? நான் ஏங்க அடுத்த கச்சேரி கொடுக்குமா வேணாமா? நாங்கள்லாம் கச்சேரி நம்பி வாழ்க்கை ஓட்டுறோம். கச்சேரி நம்பி வாழ்க்கை ஓட்டுறோங்க ஐயா. சரி.